உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு தான் தெரியும்ல, அந்த குருமா அவங்க இடத்த விட்டு வரவும் மாட்டாங்க, யாருக்கும் அவங்களோட முகத்தை காட்டவும் மாட்டாங்க. ஐயோ, அந்த பொம்பளை இது வரைக்கும் எங்க கிட்டயே அவளோட முகத்தை காமிச்சதே இல்ல. இப்ப வெறுக்கிற அந்த ராதா கிட்ட மட்டும் அவங்க முகத்தை எப்படி காட்டுவாங்களா? அந்த விஷயத்தை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா இப்போ ராதா சொன்ன மாதிரி அவங்கள கூட்டிட்டு வரதை தவிர உங்க 2 பேருக்கும் வேற வழியே இல்ல. ஏன்னா நீங்க மட்டும் இன்னைக்கு அவங்கள இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலன்னா அப்புறம் நாளைக்கு ராதா உங்க 2 பேரையும் என்ன பண்ணுவானே தெரியாது. ஐயோ காது, அந்த குருமாவை இந்த வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு வருது? அப்போ போன் பண்ணும்போது போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது, ஆனா இப்ப எடுக்க மாட்டேங்கிறாங்களே. அவங்க எடுப்பாங்க. போன் பண்ணி பாருங்க, நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா வருவாங்க. நீங்க எப்படி இவ்ளோ ஷூரா சொல்றீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல. போன் பண்ணிக்கிட்டே இருங்க, விடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளவு நேரம் அவங்க இக்னோர் பண்ணுவாங்க? வேற வழி இல்லாம அவங்க போனை எடுத்து தானே ஆகணும். அவங்க போன் எடுத்து பேசும்போது உங்க பிரச்சனையை அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க கால்ல கூட விடுறேன்னு சொல்லி அவங்களை இங்க வர சொல்லுங்க. அவங்க இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். உங்களுக்கு வேற வழி இல்ல. சரி, பண்றோம். உங்க 2 பேர்கிட்டயும் நான் ஒரு கேள்வி கேட்கணுமே. என்ன கேட்கணும்? ராதாவும் மோகனும் உங்க 2 பேர் மேலையும் துளசிய கொன்னுட்டீங்கன்னு பழி போடுறாங்களே, அதுல உண்மை இருக்கா? இல்ல இல்ல இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. காது, அது உண்மையா இருக்க கூடாதுன்னு அந்த கடவுளை நல்லா வேண்டிக்கோங்க. துளசிய பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இந்த விஷயம் மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து உங்க 2 பேரையும் காப்பாத்துறது கஷ்டம். ஹலோ குருமா, அது ஆக்சுவலி நாங்க 2 பேரும் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். அந்த துளசி வந்து எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு உங்களோட பிரச்சனை என்னன்னு தெரியும். ஆனா எப்படி? ஏன்னா நான் ஒரு சாதாரண மனுஷி கிடையாது தாமினி, நான் ஒரு மந்திரவாதி. அந்த துளசி உன்னோட வாழ்க்கைய தலைகீழா புரட்டி போட்டிருக்காங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும் தாமினி. ஐயோ குருமா, துளசி மட்டும் கிடையாது, இந்த தடவை உயிரோட சுத்திட்டு இருக்காளே அந்த ராதா, அவ ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. எங்க 2 பேரும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிற அவ. இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு உங்க குருமா இந்த வீட்டுக்கு வரலன்னா அப்புறம் மோகன் ஐயாவை கொலை பண்ண முயற்சி பண்ண குற்றத்துக்காக உங்க 2 பேரையும் நான் கைது பண்ண வச்சிருவேன். தயவு செஞ்சு நாங்க சொல்றதுக்கு ஒத்துக்கோங்க குருமா. ப்ளீஸ், இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு எப்படியாவது இங்க வந்துருங்களேன். இல்லனா அந்த 2 அடி சூனியக்காரி நிச்சயமா எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவா குருமா. ப்ளீஸ் ஒத்துக்கோங்க. ப்ளீஸ் குருமா, ப்ளீஸ். நான் கண்டிப்பா வருவேன். என்ன சொன்னீங்க நீங்க? நீங்க வர மாட்டீங்களா? முதல்ல உன் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்து. கேளு, நான் கண்டிப்பா அங்க வரேன்னு சொன்னேன். ஓகே. நீங்க நீங்க நிஜமா தானே சொல்றீங்க? கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? நீ ரொம்ப அளவுக்கு அதிகமா பேசுனன்னா உன்னால என் மனசு மாறவும் வாய்ப்பு இருக்கு. இல்ல இல்ல குருமா, சாரி. நாங்க 2 பேரும் கரெக்டா 8 மணிக்கு உங்களுக்காக வெயிட் பண்றோம். தேங்க்யூ 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 so much. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
துளசி அண்ணிய கொன்ன மாதிரி ராதாவையும் தாமினி கொன்னு இருப்பா. சரி ஒத்துக்கிறேன். தாமினி தான் துளசி அண்ணியை கொலை பண்ணானே வச்சுக்கோ. அப்போ ஐடியலி துளசி அண்ணியோட ஆவி தாமினி தானே துரத்தணும். அதை விட்டுட்டு மோகனன் அவ ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவருக்கே இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கணும். என்னால மோகனனாவை இந்த நிலைமையில பார்க்கவே முடியல. ஏன்னா மோகனனா ராதாவை தாமினி கிட்ட இருந்து காப்பாத்திட்டாரு. ஆனா துளசி அண்ணி சாகும்போது அண்ணன் காப்பாத்த அங்க இல்லல்ல. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க மோகன். இன்ஃபேக்ட் துளசி அண்ணி உயிரோட இருக்கும்போது கூட தாமினி பத்தின உண்மையை அண்ணன் கிட்ட அவங்க சொல்ல முயற்சி பண்ணாங்க. ஆனா அண்ணன் கேட்டாரா? மோகன், நீ அந்த தாமினியை நம்பவே நம்பாத. அவளை முதல்ல நம்ம வாழ்க்கையில இருந்து தூக்கி போடு. ஆனா நம்மளோட வாழ்க்கையில இருந்து என்னால அவளை வெளியே அனுப்ப முடியாது. உனக்கே தெரியும்ல, நம்ம கல்யாண விஷயத்தால அவ ஏற்கனவே வருத்தத்துல இருக்கா. நான் என்னமோ அவளை ஏமாத்திட்டேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நான் அவளை என் ஆபீஸை விட்டு வெளியே அனுப்பணுமா? இது சரியா இருக்குமா? ஆனா அவ நம்ம கிட்ட இருந்து நம்ம குழந்தையை பறிக்க முயற்சி பண்றாளே, அது சரியா? துளசி, நீ என்ன சொல்ற? ஆனா மோகனா புரிஞ்சுக்கவே இல்ல. அந்த கோவமா கூட இருக்கலாம். அதுவும் இல்லாம அந்த சாமி சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கா? துளசி அண்ணியை யாரோ ரொம்ப துடிக்க வச்சிருக்காங்க. அதனால அவங்க பிரேதாத்மாவா மாறிட்டாங்க. துளசியோட ஆன்மாவுக்கு யாரோ அதிகமான வேதனையை கொடுத்திருக்காங்க. அதனால தான் அவ ஒரு பிரேத ஆத்மாவா மாறிட்டா. இப்ப அவ குறிக்கோள் ஒண்ணுதான், அதுதான் பழிக்கு பழி. அப்பனா அவங்க ரொம்ப கோவமா இருப்பாங்களா இப்போ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கீர்த்தி. என்ன நடக்கும்னே தெரியல. அப்புறம் கீர்த்தி, அப்போ ராதா சொன்னதெல்லாம் உண்மையா? நிஜமாவே இத்தனை வருஷமா துளசி அண்ணியோட ஆத்மா நம்ம வீட்ல நம்ம கூட தான் இருந்துச்சா? நமக்கே தெரியாம இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்திருக்காங்க. துளசி அக்கா இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்களோட ஆன்மா இன்னைக்கும் இங்கதான் இருக்கு. நம்ம எல்லார் கூடவும், நம்ம எல்லாருக்கும் நடுவுல. ஏன்னா அவங்க குஷி கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ராகுல், என்ன ராகுல் நீ என்னென்னமோ பேசுற? நீ தானே இதை இம்பாசிபிள்னு கூட சொன்ன. அப்படி இருக்கும்போது எதுக்கு உனக்கு டவுட் வருது? ராதா ஏதோ தப்பா உளறிட்டு இருக்கான்னு நீ தானே என்கிட்ட சொன்ன. அதுவும் இல்லாம அம்மா போய் சொல்ல மாட்டாங்க. எனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? எனக்கு என்னமோ ஆயிடுச்சுல்ல? இல்ல மோகனையா, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? பொய் சொல்லாத ராதா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.